Jay Surya. I am from St. Michael Polytechnic College, Kalayarkoil. My project name is on AI Resume Analyzer. என் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறோம்னா நம்மளோட ஃபஸ்ட்டு தேவை வந்து ரெஸ்யூம் தான். நம்ம ரெஸ்யூமை வந்து அனலைஸ் பண்ணி அதில் என்னென்ன கண்டென்ட்டை இன்க்ளூட் பண்ணலாம், என்னென்ன கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணலாம், என்னென்ன ஸ்கில்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் அந்த கம்பெனிக்கு நம்ம வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெஸ்யூம் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணது யாருக்குமே வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக ரெடி பண்ண தெரியாது. நம்ம என்னோட ஏஐ ரெஸ்யூம் வந்து அவங்க சும்மா நார்மலாகவே ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி இதில் அப்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஃபுல் 100% வந்து கரெக்டாக ஒரு ரெஸ்யூம் அந்த கம்பெனிக்கு கரெக்டான ஒரு ரெஸ்யூம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்போங்கிறப்ப நம்ம வந்து நம்ம ரெஸ்யூம் வந்து நம்ம எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். என்னோடைய ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஃப்ரீ தான். நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி தான் நம்ம ரெஸ்யூம் அனலைசர் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் என்னோட வந்து ரெஸ்யூம் அனலைசர் எஸ்எம்பிசின்னு போட்டாலே வந்து கூகுளில் ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ரெஸ்யூம் அனலைசரில் உங்கள் டாக்குமெண்ட் கொடுக்க போகிறீங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறீங்க, எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறீங்க கொடுக்க போகிறீங்க, அப்லோட் கொடுக்க போகிறீங்க. அனலைஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு அந்த ரெஸ்யூமில் என்னென்ன கண்டென்ட் தேவைப்படும், என்னென்ன கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணலான்னு வந்து எல்லாமே கேதர் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெச்சிசிஎல்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஹெச்சிசிஎல் வந்து வேலை பார்த்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு டிசிஎல்ல போய் நம்ம ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ரெஸ்யூம் வந்து நான் ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் வந்து இப்போ ஒரு பிளேஸ்மெண்ட்டில். இப்போ எனக்கு வந்து அடுத்த ஒரு கம்பெனிக்கு போகணும், எனக்கு ரெஸ்யூம் வந்து பண்ண தெரியல ஃபுல்லாக. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா என்னோட ரெஸ்யூம் அனலைசரில் கொடுக்கும்போது உங்களோட நார்மலான ஒரு ரெஸ்யூம் வந்து ஃபுல்ஃபில்லாக அதாவது ஒரு 100% வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கம்பெனிக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணி தரோம். நம்மளோட என்னோட ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் சைன்இன் பண்ண அவசியம் தேவை கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். மற்ற மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ரெஸ்யூம் அனலைசர்ஸ் வந்து ஃபுல்லாக டீப்பாக வந்து எந்த ஒரு ரெஸ்யூமே வந்து அனலைஸ் பண்ணாது. ஆனால் என்னோட ரெஸ்யூம் அனலைசர் வந்து ஃபுல் டீப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம அந்த கம்பெனிக்கு 100% சூட்டபுளான பர்சனா அப்படின்னு வந்து கண்டிப்பாக கொடுப்போம். நம்ம என்னோட ரெஸ்யூம் வந்து கொடுக்குற ஸ்கில்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த கம்பெனியில் வந்து நம்ம இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து 100க்கு வந்து 90% நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அப்புறங்கிறப்ப அந்த கம்பெனிக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, ரெஸ்யூம் குட்டாக இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100%ஆன ஒரு ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி வந்து என் ரெஸ்யூம் அனலைசர் வந்து தரும். என்னோட ரெஸ்யூம் அனலைசரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து இதில் வந்து எல்லா கம்பெனிஸோட டீட்டெயில்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு கம்பெனி இப்போ நான் ஹெச்சிசிஎலுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஹெச்சிசிஎலுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுமோ அந்த ஸ்கில்ஸ் நான் என்னோட ரெஸ்யூமில் இல்லைன்னா இதெல்லாம் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுப்போம். நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி புது ரெஸ்யூம் வந்து நம்ம யூஸ் பண்ணி தயாரிச்சிக்கலாம். அப்போ நம்ம யூஸ் பண்ணி நம்ம அடுத்து புதுசாக இது பண்ணும்போது அதில் என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுதோ அந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டா இன்னும் அந்த கம்பெனிக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருப்போம் நம்ம. அப்போங்கிறப்ப நம்ம வந்து இப்போ ஹெச்சிசியில் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக போகுது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அப்புறம் க்ளவுடு, இதுதான் வந்து ட்ரெண்டிங்காக போகுது. அப்போ வந்து இப்போ உங்கள் ரெஸ்யூமில் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இல்லை, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை அப்படின்னா என்னோட ரெஸ்யூம் அனலைசர் வந்து உங்களுக்கு சொல்லும். அதாவது உங்களோட ரெஸ்யூமில் வந்து ஃபுல்ஃபில் இல்லை, இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் வந்து ஃபுல் ஸ்டாக்கோட ஸ்கில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஸ்கில்ஸ் இருந்தால் ஃபுல் ஸ்டாக்கில் ஃபுல்லாக வந்து ஃபுல் ஸ்டாக் நல்லா கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்டென்ட் கொடுத்து நம்ம ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனால் 100% நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். என்னோட ரெஸ்யூம் அனலைசரை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ப்ராசஸ் தான். வந்து எந்த ஒரு சைனிங் கிடையாது, எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட ரெஸ்யூமை ப்ரௌஸ் பண்ணி இதில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம், நம்ம இங்கே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறோம்,
அண்டு நம்ம இங்கே ரெஸ்யூம் அனலைசருக்கு வந்து அனலைஸ் ரெஸ்யூம்னு கேட்போம். அனலைஸ் பண்ணும்போது நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி டெப்த்தாக அனலைஸ் பண்ணி வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். என்னுடைய ரெஸ்யூம் வந்து அனலைஸ் யூஸ் பண்ணும்போது வந்து மற்ற மார்க்கெட்டில் உள்ளதை கம்பேர் பண்ணும்போது என்னோடது வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ, சைனிங் ஃப்ரீ, சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. அதனால் எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எஸ்எம்பிசி ஏஐ ரெஸ்யூம் அனலைசர்னு போட்டாலே கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும். தேங்க்யூ.